செல்வம் பெருகணும்னா முதல்ல பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். இப்ப வெற்றி வேற பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி நம்மளிடம் வசியமாகுவதற்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதே மாதிரி செம்பு பாத்திரத்தில் எப்பவுமே வெற்றி வேரை தண்ணி ஊத்தி நீங்க குடிக்கிறீங்களோ இல்லையோ, செம்பு பாத்திரத்தில் வெற்றி வேர் வைத்து தண்ணி ஊத்தி வைக்கும்போது உங்களுக்கு தீராத கடன்கள் அடையிற மாதிரி இருக்கும். கருவேப்புள்ள எரிச்சு அது சாம்பல் மாதிரி ஆனப்புறம் அது நெய்யில குழப்பி நெத்தியில வச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு இந்த தீட்டு தோஷம் இருக்கிறவங்களுக்கு, அப்புறமா பார்த்தீங்கன்னா கந்திஷ்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஏலக்காய் போட்டு அந்த வெற்றி வேரை ஊற வச்சு அந்த தண்ணியை பயன்படுத்தலாம். இது மட்டுமே இல்லாமல் வெற்றி வேரை நான் நீர்ல சொல்லிட்டேன், காற்றில் சொல்லிட்டேன், நெருப்பில். ஸ்ரீ வாராய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க. நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி மேடம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. நிறைய இன்டர்வியூஸ் உங்களுக்கு ரெகுலரா பார்த்துட்டு இருக்கேன். நானே உங்களுக்கு பெரிய ஃபேன் ஆயிட்டுன்னு சொல்லலாம். நிறைய பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, நானே உங்ககிட்ட ஒரு பரிகாரத்தை பத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இந்த வெற்றி வேரை பத்தி, அதோட பயன்கள் பத்தி, அது எந்த அளவுக்கு நம்ம செல்வத்தை கொடுக்கும் அப்படின்ற பத்தி நம்ம பேசலாமா? கண்டிப்பா பேசலாம். வெற்றிவேர் பாத்தீங்கன்னா ரொம்ப வேர்களில் ரொம்ப பூமிக்கு அடியில் உள்ள பொருட்களை நம்ம அவ்வளவா சாமிக்கு எடுத்துக்க மாட்டோம். ஆனா வெற்றிவேரை ரொம்ப ரொம்ப கடவுள் மகாலட்சுமி அம்சமே அங்க கூடி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா அதோடைய நறுமணம் அவ்வளோ அற்புதமானது. பகவத்கீதையில் கிருஷ்ணர் மனம், பூமியின் மனத்தில் வெற்றிவேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த அவ்வளவு பவர்ஃபுல்லானது. இந்த வெற்றிவேரை பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா காலத்துல இருந்து எங்க அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செம்பு பானையில எப்பவுமே செம்பு பானையில தான் தண்ணி வைப்பாங்க. நல்ல பெரிய பானையா இருக்கும். அதுல அந்த வெற்றிவேரை போட்டு அந்த தண்ணியில தான் எங்கள குடிக்கவே சொல்லுவாங்க. அது அது குடிக்க குடிக்க நம்ம உடல் நல்லா குளிர்ச்சியாகி, நம்மளுக்கு ஒரு ஆத்ம சுத்தி அப்படிங்கிறது யாருக்கும் எந்த கிடையாது. அந்த காலத்துல உள்ள மனிதர்கள் பணம் காசை விட மனிதர்களை ரொம்ப நேசிக்க கத்துக்கிட்டாங்க. அது அந்த தன்மையெல்லாம் நம்ம பயன்படுத்திய பாத்திரம், அந்த பொருட்களும் இந்த அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போய் தான் ஒரு நல்ல மனிதர்களை நேசிக்கும் தன்மை அதிகமாக இருந்தது. ஆனா இப்போ அதெல்லாம் நம்ம அந்த வெற்றி வேரெல்லாம் பயன்பாட்டிலே இல்லை. இப்போ என்னன்னா எல்லாரும் பூஜை ரூமுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. பூஜை ரூம்ல பயன்படுத்திக்கலாம். அது மகாலட்சுமி அம்சத்துக்குரியது. அந்த நறுமணம் மகாலட்சுமி நம்மளிடம் வசியமாகுவதற்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதனால அந்த வெற்றி வேரை நிலவாசலில் போடும்போது உள்ளுக்கு, அதாவது ஒரு காற்று அடிச்சு உள்ளுக்கு காற்று வரும்போது அந்த நறுமணத்துடன் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள வருகிறாள் அப்படி. அப்போ காற்றின் வழியாகவும் நம்மளுக்கு வீட்டுக்குள் வருவதற்கு அந்த வெற்றி வேர் பவர்ஃபுல்லா இருக்குது. அதே சமயம் நீரின் வழியாகவும் நம்ம உடம்புக்குள்ள செலுத்தி நம்ம ஒரு லட்சுமி கடாட்சமான ஒரு அமைப்பு கொடுக்கணும்னா அந்த வெற்றி வேர் அமைப்பு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய பொடி, உடல்ல பொடி இது பண்ணுவாங்களே, அந்த பொடி தயாரிக்கும் போது வெற்றிவேர் இல்லாமல் தயாரிக்க மாட்டாங்க. அந்த வெற்றிவேர் வச்சு நம்ம தேய்ச்சி குளிக்கிறது, இது எல்லாமே ரொம்ப நம்ம உடம்ப சுத்தப்படுத்துறதும் இல்லாமல் நம்மளுடைய நம்மளை பார்த்தோன்னா ஒரு வசீகரிக்கும் தோற்றம் அப்படிம்பாங்க இல்லையா, அது அது உருவாகுவதற்கு அந்த வெற்றிவேர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால வெற்றிவேர் அதிகமாக வீட்டில் புழக்கத்தில் இருக்கிறது. புழங்குறோமோ இல்லையோ, ஆனால் வெற்றி வேரை வாங்கி ஒரு மண்பானையில அடைச்சி வச்சுக்கிட்டு அப்பப்போ ரெண்டு ரெண்டு எடுத்து தண்ணி குடிக்க ஒரு 2 ஹவர்ஸ் தண்ணி குடிக்கிற தண்ணியில ஒரு பீங்காங்கண்ணாடி, ஒரு ஜக்கு இல்லாட்டி செம்பு, அதுல ஒரு 2 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 4 மணி நேரம் ஊறுனா அந்த தண்ணியை குடிக்கும்போது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மனசுக்குள்ள ஏதாச்சும் என் குடும்ப ஒற்றுமைக்காகவும் மகாலட்சுமி அம்சத்தை ஏதாச்சும் பெறுவதற்காகவும் இருந்தால் அந்த 4 மணி நேரம் ஊறின தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் மனம் அப்படியே ரிலாக்ஸ் ஆன பிறகு நீங்க கேட்குற ஏதாச்சும் அமைதி அடைஞ்ச பிறகு நீங்க கேட்கறது கிடைக்கும். அந்த தெய்வத்துக்கிட்ட இருந்து கேட்கறது. ஆனா அந்த வெற்றி வேர் நமக்கு அவ்வளவு பவர்ஃபுல். அந்த வெற்றி வேருடன் காம்பினேஷன் அதிகமா எடுக்கிறது ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டு அந்த வெற்றி வேரையும் ஊற வச்சு அந்த தண்ணியை பயன்படுத்தலாம். இது மட்டுமே இல்லாமல் வெற்றி வேரை நான் நீர்ல சொல்லிட்டேன், காற்றில் சொல்லிட்டேன், நெருப்பில். வாஸ்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா 4 மூலைகளிலும் வெற்றி வேரை வைத்து எரித்து அந்த எரித்த சாம்பலை நல்லா கரைச்சி வீடு ஃபுல்லாவே ஒரு கோலம் மாதிரி போடுறது, சுஸ்திக் போடுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு வச்சுட்டீங்கனாலும் உங்களுக்கு அது பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த வாஸ்து பிரச்சனைக்குள்ளதெல்லாம் நம்ம நீங்கிரும். இந்த இந்த மாதிரி வெற்றி வேரை பயன்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம். இப்ப வெற்றி வேரை நீங்க நீர்ல இருந்துனா நம்ம உடம்புக்கு பயன்படுத்தினா இந்த அளவுக்கு பயன்கள் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. சில பேர் கடவுளுக்கு வழிபடுறதுக்கு மாலையா வெற்றி வேர் மாலை பயன்படுத்துவாங்க.
பிள்ளையார் வைப்பாங்க. சோ அந்த மாதிரி வைக்கிறதுனால அவங்க எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்? இப்ப வெற்றிவேர் மாலைங்கிறது சாமிக்கு வைக்கலாம். அப்புறம் நம்ம இறந்தவங்க ஃபோட்டோ கூட அந்த வெற்றிவேர் மாலைய போட்டுருவாங்க. ஆ. போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாலை வந்து நான் நிலவாசல்ல ஏற்கனவே கட்டலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியம். இது வந்து இது மட்டும் இல்லாம பிள்ளையாரா எதுக்கு பயன்படுத்துவோம்னா, ம் மகாலட்சுமி வந்து பிள்ளையாரையும் நம்ம மகாலட்சுமினாலே பிள்ளையார் வச்சு தான் மகாலட்சுமி வருவாங்க. அதனால மகாலட்சுமி அம்சமுடைய அந்த வெற்றிவேரை பிள்ளையாராக பயன்படுத்தும்போது, உங்களுக்கு செல்வ நிலைகளுக்கும் வீட்டில் பெண்கள் ஏதாச்சும் விரக்தியா ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்க இருக்கிறவங்களுக்கு, எத எடுத்தாலுமே தடையா, லோன்லியா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீட்ல வெற்றிவேர் பிள்ளையார் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாரி செல்வ நிலைக்குள்ள விஷயங்கள் எத எடுத்தாலுமே அந்த செல்வம் வந்து இவ்வளோ வாங்குவோம், வாங்கிட்டு அதுக்கு ஒரு பட்ஜெட் வந்து உடனே செலவாயிரும். அந்த பட்ஜெட் செலவாகுற விஷயத்துலலாம் நம்ம வந்து வெற்றிவேர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால நம்ம நிலவாசல்ல மட்டும் போடுறது மட்டும் இல்லாமல், அந்த வெற்றிவேர வந்து இந்த கிராம்பு ஒரு 5 கிராம்பு எடுத்துட்டு, அத சுத்தி வெற்றி வேர வந்து உருண்ட மாரி கட்டிறணும். உருண்ட மாரி நல்லா உருளையா கட்டிட்டு, அத வந்து நம்ம பீரோலுக்குள்ள வச்சுட்டு, 6 மாசம் தான் எல்லா வெற்றி வேருக்குள்ள வேல்யூ வந்து 6 மாசம் தான். அதுக்கு மேல அதுக்குள்ள வேல்யூ இருக்காது. 6 மாசம் தான் அந்த வெற்றி வேர் வந்து நம்ம வீட்ல அது அப்பப்போ இந்த தண்ணி ஸ்ப்ரே தெளிச்சுக்கிட்டே இருக்கணும். ம். அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வெற்றி வேர நம்ம எடுத்துட்டு வேற வெற்றி வேர் போடணும். அப்ப அந்த 6 மாசத்துக்குள்ள அந்த அந்த முடிஞ்ச பிறகு அந்த வெற்றி வேர வந்து என்ன பண்ணலான்னா, நான் சொன்னேன் இல்லையா? சாமியுடைய ரூம்ல வந்து ஃபுல்லாவே அத வந்து ஒரு இந்த இது சாம்பிராணி புகை காட்டுவீங்களே, அதே மாரி அத அத போட்டு எரிக்கும்போது, கொஞ்சம் அந்த இது இருக்குல்ல வேப்ப ம். வேப்ப இலை, காஞ்ச வேப்ப இலை, அப்புறம் அரச இலை இதெல்லாம் போட்டு அதோட சேர்ந்து இத எரிக்கும்போது, வீட்ல உள்ள நெகட்டிவ்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும். சாமி ரூம்ல வச்சு எரிச்சுட்டு, அப்புறம் எல்லா ரூம்லயும் அத வந்து காமிச்சுட்டு வந்தீங்கன்னா, வீட்ல நெகட்டிவ்ஸ் ஃபுல்லா வரும். இது வந்து நம்ம வந்து வேஸ்ட் ஆகுறத வெளிய போடக்கூடாது. ஓ! எஸ். வெளிய இப்போ எ நம்ம சாமி ரூமுக்குள்ள தான் எரிக்கக்கூடாது. சாமிக்கு போட்ட வெற்றிலை மாலைய வந்து கண்டிப்பாக நீரில் கலக்கணும். தண்ணீல ஆத்துல ஓடுற போய் விடுவாங்க. ஆமா அந்த ஆத்துல மாரி விட்டு குளத்துல விடுற மாலைகள் நான் அந்த பார்த்துருக்கேன். ஆத்துல விட்டுறலாம். ஆனா நம்ம நிலவாசல்ல நான் சொன்னேன்ல இப்போ பீரோல வைக்கிறது. இதெல்லாம் நம்ம வந்து லட்சுமி வந்துட்டு போன மாரி அது வீட்டுக்குள்ள. ஆ. அத வந்து நம்ம வெளியில விடக்கூடாது. அத வந்து வீட்டுக்குள்ளேயே நம்ம சுத்தி வைக்கணும். அதான் வீட்டுக்குள்ளேயே சுத்த வைக்கணும்னா, எரிச்சு அது வீட்ல அந்த புகை வந்து வீட்ல பரவ வைக்கிற மாரி ஓ! வச்சீங்கன்னா, ஓ! ஓ! அது வந்து நமக்கு வலிமையா இருக்கும். இப்ப கிராம்போட சுத்தி அந்த உருண்ட வச்சிருப்போம் இல்லையா? அத கூட நம்ம எரிக்கும்போது அந்த கிராம்பு எல்லாமே எரியும்போது, அது நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் குடுக்கும். நெகட்டிவ் குடுக்காது. ஏன்னா செல்வ நிலையை ஈர்த்து குடுக்கிறதுக்காக அந்த வெற்றி பயன்படுகிறது. அதே மாரி எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை இதெல்லாம் வீட்டுக்குள்ள வர்றவங்களுக்கு வராது. வெற்றிவேர் மாலை, வெற்றிவேர் புழக்கங்கள் அதிகமாக தண்ணீல போடுறது. அப்புறமா வீட்டு இந்த ஹால்ல வந்து ஒரு கண்ணாடி பீங்கான் கண்ணாடில ஒரு 2 வெற்றிவேர், ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு வச்சீங்கனாலும், அங்க வந்து நமக்கு வர்றவங்க வந்து நம்மள நெகட்டிவா நெனைக்கிறவங்க கூட மாறிரும். அதேபோல பார்த்தீங்கன்னா, இந்த பூ போட்டு வைப்பாங்க. ஒரு பவுல் போட்டு அதில பூ போட்டு வைப்பாங்க. அந்த பவுல் போட்டு பூ போட்டு வைக்கிற இடத்துல, முதல்ல வந்து அந்த வெற்றி வேர போட்டு 2 பச்சை கற்பூரம் போட்டு, அதுக்கப்புறம் நீர் ஊத்தி, கொஞ்சம் பன்னீரும் ஊத்தி, அதுக்கப்புறம் பூ போட்டு அலங்காரம் பண்ணீங்கன்னா, அதுவும் உங்களுக்கு வந்து நெகட்டிவான அது வடகிழக்கு மூலையில அத வைக்க சொல்லுவோம். அது வடகிழக்கு மூலையில வந்து சரியில்லாத ஒரு தோஷம் இருந்துச்சுன்னா, இந்த பவுல் வந்து உங்களுக்கு வெற்றி வேருடன் சேர்ந்த அந்த பவுல் வந்து சிறப்பாக இருக்கும். அதேமாரி செம்பு பாத்திரத்தில் எப்பவுமே வெற்றி வேர வந்து தண்ணி ஊத்தி நீங்க குடிக்கிறீங்களோ இல்லையோ, செம்பு பாத்திரத்தில் வெற்றி வேர் வைத்து தண்ணி ஊத்தி வைக்கும்போது, உங்களுக்கு தீராத கடன்கள் அடையிற மாரி இருக்கும். அந்த ம். மாரி அடையறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, செம்பு வந்து செவ்வாய், வெற்றிவேர் லட்சுமி கடாட்சம். செவ்வாய் வந்து கடனை சார்ந்ததாக இருக்கும். லட்சுமி கடாட்சம் சேரும்போது, அந்த கடன் விரைவில் அடையிற மாரி இருக்கும். அத குடிச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஆனா, குடிக்கிறதுக்கு உங்களுக்கு சில பேருக்கு அது ஒத்துக்காது. ஒத்துக்காது. ஆமா. அப்படி இப்படின்னு சிறப்பு. சொல்றவங்களுக்கு, அந்த தண்ணிய வச்சுக்கோங்க. அந்த தண்ணிய வந்து அதுக்கப்புறம் அந்த தண்ணிய நாங்க குடிக்க மாட்டோமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, துளசி மாடம், அந்த மாரி மருதாணி எத, அப்புறம் இந்த மாதுளை செடி, அதுக்கெல்லாம் ஊத்திட்டு வரும்போது, உங்களுக்கு அந்த அந்த செடிகளும் ரொம்ப பவர்ஃபுல்லா தெரியும். அதனால இந்த மாரி கூட நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த ஓகே வெற்றி மேம். வேர. இப்ப வெற்றிவேர் நீங்க சொல்லிட்டீங்க மேம். இப்ப வெற்றிவேருக்கு நிகராக இதுவும் இருக்கு. இதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம்? தர்பை புல். ஆஹா. எனக்கு வந்து இந்த தர்பை புல் ரொம்ப பிடிக்கும். நான் ஃபோட்டோவுக்கு பின்னால இந்த எப் கிரகணம் அப்பல்லாம் வைப்பாங்களே ஆ, அது. ஆமா. அது தர்பை புல் வந்து ரொம்ப பாசிட்டிவ். ரொம்ப நம்மளுக்கு வந்து பிரபஞ்ச சக்திய ஈர்த்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம சிலைகள் வைத்து வழிபடுவதை விட, ஆ. ஃபோட்டோல வந்து தர்பை புல்ல பொருத்தி பொருத்தி பண்ணுவது சிலைகள விட நல்ல ஒரு பவர்ஃபுல் கிடைக்கும். ஓ! அதனால எனக்கு வந்து நான் மேக்ஸிமம் நானா ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ பிடிச்சு ஆசைப்பட்டு எடுத்தேன்னா, அதுக்கு பின்னால 2 தர்பை புல்ல வச்சு அத ஃப்ரேம் பண்ணுவேன். அத பண்ணேன்னா எனக்கு ஒரு திருப்தி. அந்த ஃபோட்டோல வந்து சக்தி இறங்குற மாரி ஒரு ஃபீல் ஆகும்.
அதே மாதிரி அந்த ஃபோட்டோவுக்கு வந்து கண்ணாடி போட்ட ஃப்ரேம் தான் போடுவேன். அப்பதான் ஒரு அந்த சக்தி வந்து இருக்கும். பிளாஸ்டிக்கோ லேமினேட் பண்றதோ அவ்வளோ வலிமை இருக்காது. ஓகே. அதனால அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணும்போது பின்னால தர்பைப்புல் வச்சு வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதேபோல தர்பைப்புல் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் தோஷம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து தர்பைப்புல்ல வந்து எரிச்சு அது சாம்பல் மாரி ஆனப்புறம் அது நெய்யில குழப்பி நெத்தியில வச்சுக்கிட்டே இருந்தா நம்மளுக்கு வந்து இந்த தீட்டு தோஷம் இருக்கிறவங்களுக்கு, அப்புறமா பார்த்தீங்கன்னா, கந்திஷ்டி ம், பிரச்சனைகள் ம். இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்குலாம் அந்த தர்பைப்புல்லுடைய மை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால அத கொஞ்சம் எரிச்சு மை மாரி ஆக்கி, அதில நெய் நெய் ஊத்தி அப்படி வச்சு நெத்தியில வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த தோஷங்கள் யார் வீட்டுக்கோ போம்போது, இந்த வீடு எனக்கு செட்டே ஆகாது. ஆனால போயே ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம்ல, அப்பலாம் அந்த மைய வச்சுட்டு போனீங்கன்னா, அது உங்களுக்கு எந்த நெகட்டிவும் குடுக்க விடாது. அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி யார் வீட்லயோ போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு, அது வந்து நம்மளுக்கு ஒவ்வாமை ஏற்படும். அந்த சமயத்துல அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். எதையோ போட்டுட்டாங்களோ அப்படி இப்படின்னு ஃபீல் ஆகும்போது, வீட்டுக்கு வந்த உடனே தர்பைப்புல் போட்டுட்டு போயிருங்க அந்த தண்ணீல. வந்தோனே அந்த தண்ணிய குடிச்சீங்கனாலும் அந்த அந்த நெகட்டிவ் நெகட்டிவான எல்லாமே நீங்கிரும். அதனால தர்பைப்புல் வந்து வெற்றிவேருக்கு அடுத்தால் நான் ரொம்ப எடுத்துக்கிறது தர்பைப்புல்குள்ளது. ஓகே. செல்வம் பெருகணும்னா இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு மாரி ஏதாவது இருக்காங்க. ஏன்னா நெறைய பெண்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம வீட்ல ஒண்ணுமே செல்வம் சேர மாட்டேங்குதே அப்படின்றது தான். ம். அவங்களுக்கு சூட்டபிளா இருக்கிற மாரி ஏதாவது. ஆமா. செல்வம் பெருகணும்னா முதல்ல பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். அது வந்து டிப்ஸுங்கிறது பெண்களால் தான் வீட்டில் செல்வம் பெருகும். சீரியல் பார்க்கக்கூடாது. சீரியல் அது உண்ம. எ அதாவது சீரியல் கட் பண்ண பிறகு தான் நான் லைஃப்ல முன்னேறினேன் அப்படிங்கலாம். ஏய் தொறந்த உடனே அழுக சீனு. அவன கொன்னுறான். அப்படி அந்த அந்த ஒரு திங்கிங் வந்து யார கெடுக்கலாம் அந்த மாரி விஷயங்கள் தான் அந்த சீரியல்ல வந்து நல்லவங்கன்னு காமிப்பாங்க. அந்த நல்லவங்க கிட்ட கூட ஒரு நயவஞ்சகம். அவன் நம்மள இப்படி பண்ணிட்டான்டா அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம். அது எல்லாமே சீரியல் வந்து ரொம்ப நெகட்டிவானது. அதுவும் அந்தி சாயும் நேரத்தில் சீரியல் வைக்கக்கூடாது. அது பெண்கள் வந்து எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது, எதுக்கெடுத்தாலும் தன்னுடைய முகத்த வந்து நான் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கேன், நெருப்பு மாரி இருக்கேன் அப்படிங்கும்போது, தன்னை தன்னை ரகடா காட்டிக்கிறேன். ரகடா காட்டிக்கும்போது சூரியனுடைய காரகத்துவத்த வாங்கிருவாங்க. அப்போ அவங்க வந்து பெண்மைய மறந்துருவாங்க. பெண்மை வந்து எப்பவுமே பெண்ணுக்கு குடியிருக்கும்போது தான் அந்த சுக்கிரன் வேல்யூவே ஆகும். அவ வந்து தன்னை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா, போல்டா என்ன சுத்தி தான் எல்லாம் நடக்குறாங்க அப்படின்னா, சூரியன சுத்தி தான் எல்லாமே கிரகங்களும் சுத்தும். அதேபோல அவள் தன்னை மையப்படுத்தும்போது, அவள் சுக்கிரனின் தன்மையை இழந்து விடுவாள். அதனால எப்பவுமே பெண் வந்து தன்னை மையப்படுத்தி மையப்படுத்தி வைக்கும்போது, அங்க லட்சுமி கடாட்சம் குறையும். பெண் வந்து தன் பெண்மையை இழக்காம மென்மையுடன் அவ எப்போ பழகுறாளோ, அப்போ சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால லட்சுமி கடாட்சம் பெண் வந்து சிரித்த முகத்துடன் எல்லாரையும் அன்பா பார்த்துக்கணும். அடுத்தால வந்து வீட்டுக்குள்ள வந்து கிச்சனை வந்து ஆளும் தன்மை கரெக்ட்டா இருக்கணும். ம். எல்லாரையும் கிச்சனுக்குள்ள விடக்கூடாது. நெறைய பேர் வந்து கிச்சன வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க யாருனாலும் அந்த கிச்சன பொழங்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்படி பொழங்க விடாமல் தான் தான் அந்த கிச்சன பொழங்கணும் அப்படிங்கிற மாரி இருக்கும். அதே மாரி தண்ணி எடுக்கும்போது இப்படி பைப்லேருந்து டைரக்ட்டா பிடிச்சு குடுக்கக்கூடாது. அது வழிப்போக்கனாக இருப்பாங்க அந்த வீட்ல உள்ளவங்க. அதனால எப்பவுமே டைரக்ட்டா பைப்லேருந்து பிடிச்சு அதாவது அக்வா கார்ட்லேருந்து இப்படி பிடிச்சு குடுத்தால், நம்ம வழிப்போக்கனாக அந்த வீட்டுக்கு இருக்கிற மாரி இருக்கும். ஒரு பொறுப்புணர்வுகள் குறைவாக மாறிவிடும். அதனால எப்பவுமே தண்ணியை சேகரித்து ஒரு பானையில சேகரித்து மோந்து கொடுக்கும்போது, அப்போ நம்ம அந்த தேக்கம் அந்த உறவுக்குள் நம்ம தங்கி நிக்கிறோம். நம்ம வீட்டுக்கு வந்தவங்க திரும்ப திரும்ப வருவாங்க. ம். தண்ணி அப்படி பிடிச்சு குடுத்தோம்னா, அவங்க வந்து வழிப்போக்கன் மாரி ஒரு தடவ வந்துட்டு ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு ஆயிடுவாங்க. அப்படியே போய்க்கிட்டே இருப்பாங்க. அதனால தண்ணிய சேகரித்து அதிலிருந்து அள்ளி கொடுக்கும் தண்ணி குடிப்பது தான் சிறப்பாக இருக்கும். அது நம்மளுடைய லட்சுமி கடாட்சத்துக்கு ரொம்ப முக்கியம். உறவுகள் சூழும். எப்போ உறவுகள் சூழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் காசு இருக்கிற வீட்டில் உறவுகள் சூழும். அப்போ உறவுகள் ஒரு வீட்டுக்கு அடிக்கடி வர்றாங்கன்னா, நம்மளுக்கு செல்வ நிலை கூடுதுன்னு அர்த்தம். கூடப்போதுன்னு அர்த்தம். அப்போ அந்த உறவு நிலைகளை வந்து நல்லா பக்குவப்படுத்தி எல்லாரையும் அன்பா வர வைக்கும்போது, நம்மளுக்கு செல்வ நிலையில் வந்து தேக்கம் இல்லாமல் வந்துகிட்டே இருக்கும். செல்வம் வந்து அந்த உறவு நிலைகளை தக்க வைக்கிறதுக்காகவே செல்வங்கள் சேரும் அப்படிங்கிறது. அதனால தான் அந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு ஃபங்ஷன், ஃபெஸ்டிவல் அப்போ உறவுகளுக்கு நல்ல ட்ரெஸ்ஸுலேருந்து அவங்களுக்கு வேண்டியத வாங்கி குடுத்து, அந்த உறவு நிலைகளை மதித்து வீட்டுக்கு கூப்ட்டு அவங்களுக்கு இது பண்ணுவாங்க. அதேபோல் நம்ம வந்து அந்த உறவு நிலைகளுக்கு இன்முகத்துடன், உறவு நிலைகள் மாசத்துல ஏதாச்சும் உறவு நிலை வீட்டுக்கு போய் ஸ்வீட் வாங்கி குடுக்குறது, இத மாரி பண்ணும்போது நம்மளுக்கு செல்வ நிலை உயர்வதற்கு மிக முக்கியமானதாக இருக்கும். இதெல்லாம் இது போக நம்ம டிப்ஸ்ன்னு எடுத்தா, நம்ம எல்லாரும் சொல்ற ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் சொல்ற விஷயமாக ஆமா. இருந்தாலும், ஒரே ஒரு விஷயம் நான் என்னன்னா, அந்த பிரியாணி இலைய வச்சு என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல நல்லா இருந்தது. அதனால அந்த சாம்பிராணி புகை காட்டுறோம் இல்லையா? காட்டுறதுக்கு முன்னால அந்த பிரியாணி இலைய எரிச்சு, அதுல வந்து நம்ம கேட்க வேண்டிய அந்த புகை வரும்போது, நம்ம கேட்க வேண்டியது சாமி முன்னால நின்னு கேட்கும்போது, அது ஆக்டிவேட் ஆகுது.
பிரியாணி இலைய அந்த கற்பூரம் காட்டி முடிச்ச பிறகு நம்ம பிரியாணி இலைய வச்சு ஒரு எரிச்சு அங்க உட்கார்ந்து நம்ம ஏதாச்சும் வேணும், எனக்கு இந்த பொருள் வாங்கி கொடு, எனக்கு இந்த பொருளை கொடு அப்படி கேட்டிங்கன்னா அதுல வந்து நமக்கு மாற்றங்கள் கிடைக்குது அப்படிங்கிறது. அதனால பிரியாணி இலையுடன் நம்ம வந்து தெய்வத்திட்ட முறையிடுற விதம் நல்லா இருக்கு. அந்த பிரியாணி இலை எரியும் போது லட்சுமியுடைய ஸ்லோகம் படிப்பதும் சிறப்பாக இருக்கும். இல்லாட்டா வெறும் மகாலட்சுமி போற்றி போற்றின்னு கூட சொல்லிட்டு வந்தா கூட நல்லா இருக்கும். அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் மகாலட்சுமி வசியம், மகாலட்சுமி மந்திரம் படிக்கும்போது ஏலக்காய் போட்ட தண்ணீர் குடிப்பது சிறப்பாக இருக்கும். அந்த ஏலக்காய துப்பாம வாயில போட்டு மென்னுகிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா, அந்த சாப்பிடும்போது ஃபுல்லா அந்த அந்த எசன்ஸ் உள்ளுக்கு போகும்போது ஃபுல்லா லட்சுமிய பத்தியே திங்கிங். இந்த பைசா இதுலருந்து நமக்கு எடுத்துறணும் அப்படிங்கிற மாரி திங்கிங் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. கண்டிப்பா மேம். இவ்வளவு நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி மேம்.